Welcome to Edisprint Academy. So previous video la பாத்தீங்க அப்படினா simplification டே part 1 பார்த்திருப்போம். So அதுல என்னென்ன பார்த்தோம்னா BODMAS rule பார்த்திருப்பீங்க and then so அதுலயே continuous fractions and then recurring fractions எல்லாமே வந்து BODMAS ruleலயே நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? So still நீங்க எந்த ஆபரேஷன் எடுத்தாலும் சரி BODMAS rule தான் யூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? So அது இல்லாம அடுத்தது fraction, decimal values, square roots and certain indices இதெல்லாம் வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம், क्वेश्चंस கேட்டாங்க அப்படினா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? What is the difference between the largest and smallest fraction among 2/3, 3/4, 4/5 and 5/6? சோ இந்த வேல்யூஸ்ல எனக்கு எது வந்து லார்ஜஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாரி, லார்ஜஸ்ட் ஒன்க்கும் ஸ்மாலஸ்ட் ஒன்க்குமான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பர் இருக்கு இல்லையா, சாரி 4 நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இதுல லார்ஜஸ்ட் ஒன் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறேன். 2/3, 3/4, 4/5 and 5/6. ஸோ இதுல லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றேன்னா, இந்த 4 இருக்கு இல்லையா, then இந்த 2 just cross multiply பண்ணுங்க. 4 2s are என்ன வந்திருக்கும், 8 வந்திருக்குமா, 3 3s are 9. சோ எனக்கு லார்ஜஸ்ட் ஒன்னா எதுவா இருக்கும், இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்போ ஃபர்ஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் கம்பேர் பண்றப்போ எனக்கு செகண்ட் ஒன் தான் லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷனா இருக்கும். ஓகேவா? தென் இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டு வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 5 என்ன வந்திருக்கும், 15. 4 into 4 னா 16 வந்திருக்கும். தென் இந்த ரெண்டு வேல்யூஸையும் கம்பேர் பண்றப்ப எனக்கு எது பெரிய நம்பரா இருக்கு, இதுதான் பெரிய நம்பரா இருக்கு. சோ அடுத்த பெரிய நம்பர் வந்து இதுதான். இத மூணையும் கம்பேர் பண்றப்போ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஒன் எது, அடுத்தது லார்ஜஸ்ட் ஒன், அதோட பெருசு இது. ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிருக்கேன். ஓகேவா? இது எப்படி பேஸ் பண்ணோம்னா 4 2s are 8 வந்துச்சா, 8 டைம் 3 3s are 9, ரெண்டையும் கம்பேர் பண்றப்போ எனக்கு 9 தான் பெரிய நம்பர். தென் 3ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 15. தென் 4 4s are 16. ஸோ 16 பெரிய நம்பரா 15 பெரிய நம்பரா? அப்கோர்ஸ் 16 தான். ஸோ என்ன பண்ணிடலாம், ஸோ இதுதான் லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன் எடுத்திருப்பீங்க. தென் லாஸ்டா இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 into 4 என்ன வேல்யூ வந்திருக்கும், 24. 5 into 5 னா 25. தென் இப்போ நான் கம்பேர் பண்றேன் இந்த ரெண்டு வேல்யூஸையும், எது எனக்கு பெரிய நம்பரா இருக்கு, இதுதான் ஸ்டில் பெரிய நம்பரா இருக்கு. ஓகேவா? சோ என்ன பண்ணிடலாம், சோ எல்லாத்தோட பெரிய நம்பர் இதுதான். சோ ஆர்டர் இதுதான், அசெண்டிங் ஆர்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்மாலஸ்ட் ஒன்க்கும் லார்ஜஸ்ட் ஒன்க்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ லார்ஜஸ்ட் ஒன் வந்து 5/6, ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 2/3. சோ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும், 15 ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 15 minus 12 divided by 18. சோ என்ன வேல்யூ வரும் மேல, 3/18. சோ 3 டேபிள கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 18 வந்து 6 டைம்ஸ், அப்போ 1/6 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ இப்படிதான் அரேஞ்ச் பண்ணுவீங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which of the following is greatest? சோ இதுல இருக்க வேல்யூஸ்ல எது கிரேட்டஸ்ட்னு கேட்டிருக்காங்க. சேம் இதே ப்ராசஸ் தான் பண்ண போறோம். 1/4, 4/5, 1/10 and 3/4. ஓகேவா? சோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 5 என்ன வரும், 5. 4 4s are 16. சோ எதுதான் பெரிய ஃபிராக்ஷன், 4/5 தான். இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ரெண்டையும் கம்பேர் பண்றப்போ பெரிய ஃபிராக்ஷன். ஓகேவா? சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்றேன். சோ கம்பேர் பண்றப்ப என்ன வந்திருக்கும், 10 into 4 னா 40, 1 into 5 னா 5. ஓகேவா? சோ ஸ்டில் எனக்கு இதுதான் பெருசா இருக்கு, 4/5 தான் பெரிய நம்பரா இருக்கு. தென் லாஸ்ட் ஃபிராக்ஷனையும் இந்த ஃபிராக்ஷன் பெரிய ஃபிராக்ஷன் இருக்குல்ல, அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. என்ன வந்திருக்கும், 4 into 4, டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 4s are 16. தென் 5 into 3 னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 15 அப்படி சொல்லி எடுத்திருப்பீங்க. சோ இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப எனக்கு 16 பெருசா 15 பெருசா, 16 தான் பெரிய நம்பர். சோ எல்லா நம்பர்ஸ் கூடயுமே கம்பேர் பண்றப்போ எனக்கு 4/5 தான் பெரிய நம்பரா இருக்கு. சோ சாரி 4/5க்கு வந்த வேல்யூஸ் தான் எப்படி இருக்கு, லார்ஜஸ்டா இருக்கு.
ஸோ இதுதான் கிரேட்டஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா which of the following is least. இங்க வந்து சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல உங்களுக்கு இது மாதிரி ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு, அதாவது ரூட் வேல்யூ ஸ்கொயர் வேல்யூஸ் வச்சு உங்களுக்கு 4 நம்பர் கொடுத்துட்டு இதுல எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, 3. இந்த ரூட் எப்படி எழுதலாம்னா a பவர் 1/2 அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, சாரி, ரூட் ஆஃப் ஏவை a பவர் 1/2, இதை கியூப் ரூட் ஆஃப் ஏவா இருந்துச்சு அப்படின்னா a பவர் 1/3 அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஓகேவா? அப்ப 3 பவர் 1/2, அடுத்தது 2 பவர் 1/3, அடுத்தது 2 பவர் 1/2 and last one is 4 இருக்கா? 4 நான் எப்படி மாத்திக்கிறேன் அப்படின்னா 2 மாத்திக்கலாமா? 2 ஸ்கொயர்னு, 2 ஸ்கொயர் the whole 1/3. ஸோ நமக்கு இந்த ஃபார்மேட்டும் தெரியும் தானே, 2 பவர் இருக்கு, a பவர் m இன்டூ n அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, a பவர் m இன்டூ n. ரெண்டையும் ஜஸ்ட் அப்படியே மல்டிபிள் பண்ணலாம். ஃபார்முலாஸ் ஏன்னா இங்கே எழுதி வச்சுக்கோங்க, நான் இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ் எல்லாமே எழுதிடுறேன், இங்கேயே நோட் பண்ணிக்கோங்க சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்க்கான ஃபார்முலாஸ். ஓகேவா? டிவைட் பண்ணீங்க அப்படின்னா பவர் மைனஸ் பண்ணுவீங்க, மல்டிபிள் பண்றீங்க அப்படிங்கிறப்போ பவர் ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி 2 பவர் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் மல்டிபிள் தான் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது 3 பவர் 1/2, 2 பவர் 1/3, அடுத்தது 2 பவர் 1/2, நெக்ஸ்ட் 2 பவர் 2/3. ஓகேவா? ஸோ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பவர் இருக்கு இல்லையா அதை மட்டும் எடுத்துக்கிறேன், 1/2, 1/3, 1/2, 2/3. ஸோ இந்த டினோமினேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுங்க, 1/2, 2/3. ஸோ டினாமினேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வந்திருக்கும், 6 ஆயிருக்குமா? ஸோ இதை 6 மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 3 ஆல மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்ப இங்க எப்படி எழுதலாம்னா 3 பவர் 3/6, அடுத்தது 3 பவர் இங்க 3 இருக்கா, 3 6 மாத்தினா 2 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க, அப்ப 2/6. அடுத்தது இதை 3 மாத்தணும் அப்படின்னா, சாரி 6 மாத்தணும்னா 3/6. அடுத்தது 3 இருக்கு, 6 மாத்தணும் அப்படின்னா 2 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க, 4/6. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் 3 நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 2 இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன், 2 2 2. இதுல மேல இருக்க பவர் மட்டும் எழுதிக்கோங்க, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4. இருக்கிறதுலே பவர் எது கம்மியான பவர்னு பாருங்க, லீஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ சின்ன பவர், ஸோ பவர் வேல்யூ எது கம்மியா இருக்கு, 2 பவர் 2 தானே கம்மியா இருக்கு. ஸோ 2 பவர் 2 தான் இந்த சீரீஸ்லயே சின்ன வேல்யூ, ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 2 பவர் 2 எதோடைய வேல்யூ, கியூப் ரூட் ஆஃப் 2 தானே. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 2 தான் லீஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ். ஸோ இதையுமே சேம் இதே தான். ஸோ அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதை கொஞ்சம் நல்லா கிளியரா கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு புரிஞ்சிடும். 8 1/2 பவர் எப்படி எழுதலாம், 1/2 அப்படின்னு சொல்லி எழுதிங்க, ஸ்கொயர் ரூட் அப்படின்னா. அடுத்தது 13 1/4, அடுத்தது 16 1/5, நெக்ஸ்ட் ஒன் வந்து 41 1/10. ஸோ இந்த 1/2, 1/4, 1/5 and 1/10 இந்த பேஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வேல்யூ வந்திருக்கும், LCM of 2 4 5 10 is 20. ஓகேவா? சோ இத நான் 20 சேஞ்ச் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணலாம், 2 20 சேஞ்ச் பண்ணனும். அப்ப எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணுவீங்க, 10 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. then 4 இருக்கா, 4 20 சேஞ்ச் பண்ணனும், ஏனா LCM 20 தானே, அப்ப 5 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. next one 5 என்ன பண்ணணும், 20 மாத்தணும், அப்ப ஏதாவது மல்டிபிள் பண்ணா 20 வரும், 4 ஆல மல்டிபிள் பண்ணனும். அடுத்தது 41 1/10 இருக்கா, 10 ஏதாவது மல்டிபிள் பண்ணா 20 வரும், 2 ஆல. so 2. so எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, greatest of the numbers. so இருக்குதுலே பவர் எந்த நம்பருக்கு பெரிய வேல்யூவா இருக்கு அப்படி சொல்லி செக் பண்ணுங்க. so 8 power 10 இதுதானே பெரிய நம்பரா இருக்கு, so இதுதான் ஆன்சர். ஓகேவா? so 8 power 10 தான் greatest of all. so
ஸோ இது எதோடைய வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க சர்ச் அண்ட் இண்டிசஸ் ஃபார்முலா எழுதுனேன் இல்லையா அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா இது சால்வ் பண்றது ஈஸி. ஓகே 6.25 இருக்கா இது the whole power 1/2 இருக்கு which means ரூட்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா சோ ரூட்ல இருந்து நான் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா எப்படி எடுக்கலாம் 25 உடைய ஸ்கொயர் வேல்யூ தானே 625. அப்போ வெளியில எடுக்கிறப்போ இந்த டேர்ம் என்னவா மாறி இருக்கும் 25 மாறி இருக்கும். பட் இங்க பாயிண்ட் இருக்கு இல்லையா சோ உங்களுக்கு ரூட்ல இருக்கப்போ பாயிண்ட்குள்ள ரெண்டு அதாவது பாயிண்ட்க்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட் ரெண்டு வேல்யூஸ் இருக்கு ரெண்டு டிஜிட்ஸ் இருக்கு. சோ வெளியில எடுத்தீங்க அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் அதாவது இங்க 2 வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் சிங்கிள் டிஜிட் வரணும். அடுத்தது into 144 எதோடைய ஸ்கொயர் வேல்யூ 12 உடைய ஸ்கொயர் வேல்யூ தான் 144. சோ அப்ப என்ன பண்ணிரலாம் 12 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதலாம். ஓகேவா சோ 12 எழுதிடுவீங்க. பட் இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 4 வேல்யூஸ் இருக்கு. அப்போ இங்க வெளியில எடுக்கிறப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் 2 வேல்யூஸ் இருக்கணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம் முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கலாமா 0.12 தான் என்னவா இருக்கும் இதோடைய ரூட் வேல்யூவா இருக்கும். தென் பிளஸ் 1 டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் சொல்லிட்டாங்களா கியூப் ரூட் ஆஃப் அப்படிங்கிறது 27 இருக்கா உள்ள அப்ப 27ங்கிறது எதோடைய கியூப் வேல்யூ 3 உடைய கியூப் வேல்யூ 3 கியூப் தான் 27. ஸோ 27க்கு பதிலாக 3 எழுதியிருப்பீங்க. பட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 3 டிஜிட் இருக்கு கியூப் ரூட் இருக்கு. ஸோ கியூப் ரூட்னா 3 ஜீரோஸ்க்காக பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா இங்க ஒரு டிஜிட் வரும். பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் 3 மட்டும் எழுதினா போதும். அடுத்தது 81 இருக்கா இந்த 81 நான் எப்படி எழுதலாம் 81 the whole power 1/4 இருக்கா 81 நான் 3 power 4 எழுதலாமா 3 3s are 9 9 3s are 27 27 3s are 81. அப்ப 81 the whole power 1/4 so 4 and 4 கேன்சல் பண்ணிடலாம் 3 மட்டும் இருந்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 2.5 plus 0.12 அப்போ 2.62 plus 1 divided by 0.3 3 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும் 0.9. ஓகேவா தென் என்ன பண்ணுங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அப்ப 3.62 divided by 0.9. ஸோ ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா ஸோ சால்வ் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும் 362 divided by 19 எடுத்திருப்பீங்க. ஓகேவா ஒன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க கரெக்டா தான் நீங்க பாயிண்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெசிமல்ல பாயிண்ட் வைக்கிறப்போ மேபி எரர் வர சான்சஸ் உண்டு. ஓகேவா 2 டிஜிட் இருக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருப்பீங்க இங்க 4 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் 2 வேல்யூஸ் வந்திருக்கணும் பிளஸ் 1 டிவைடட் பை 0.3 into 3 0.3 3 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 3 3s are 9 0 ஸோ 0.9 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா ஸோ 2.5ஐயும் சாரிங்க மல்டிபிள் தானே பண்ணியிருக்கோம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் மல்டிபிள் பண்ணுவீங்களா 2.5ஐயும் 0.12ஐயும் மல்டிபிள் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும் 300 வந்திருக்குமா ஒண்ணும் இல்லை 25 into 12 செக் பண்ணி பாருங்க 300 25 into 12 5 2s are 10 4 5 so 300 வரணும். பட் இங்க எனக்கு என்ன இருக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம் 0.3 சொல்லுவீங்களா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா எனக்கு 0.3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா பிளஸ் 1 அப்ப என்ன வரும் 1.4 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ 1.4 டிவைடட் பை என்ன சொல்லியிருப்பீங்க 0.9 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். ஓகேவா 14 divided by 9. So cancel பண்ணீங்க அப்படின்னா 14 divided by 9 cancel பண்றப்ப என்ன வரும் 1.44 னு ரிப்பீட் ஆகிட்டே போகும்.
ஓகேவா? ஸோ ரிப்பீட் ஆகிட்டே போகுது அப்படின்னா என்ன சொன்னேன் ஆல்ரெடி, ரிகரிங் ஃபிராக்ஷன் மேல பார் எழுதுவீங்களா, அப்போ 1.4 பார் அப்படின்னு சொல்லி எழுதிடுறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சேம் இதே தான். ஸோ ஒவ்வொரு டேர்மையும் நான் நேரம் எழுதிக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இந்த √5329 வேல்யூஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, ரூட் வேல்யூ 73 சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்முக்காக 73. செகண்ட் டேர்ம்ல பாருங்களேன், பாயிண்ட் வச்சிருக்காங்க, பாயிண்ட்க்கு அப்புறம் 2 வேல்யூஸ் இருக்கு. அப்ப இங்க என்ன வரும், வெளியில எடுக்கிறப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரே வேல்யூ இருக்கும். இங்க 2 வேல்யூஸ்னா இங்க 1 வேல்யூ. அடுத்தது பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை வேல்யூஸ் இருக்கு, 4 வேல்யூஸ். அப்ப இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 2 வேல்யூஸ் இருக்கும். பட் எனக்கு இருக்கதே 2 வேல்யூஸ் தான். அப்ப என்ன பண்ணலாம், முன்னாடி 0 சேர்த்து 0.73 அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. அடுத்தது எத்தனை வேல்யூஸ் இருக்கு, 6 வேல்யூஸ் இருக்கு. அப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன வரும், அதுல பாதி, 6ல பாதினா 3. அப்ப இங்க 3 வேல்யூஸ் வரணும், பாயிண்ட்க்கு அப்புறம் 3 வேல்யூஸ் வரணும். சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கிறேன். அப்போ 0.073. அடுத்தது பாயிண்ட்க்கு அப்புறம் 8 வேல்யூஸ் இருக்கு. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வேல்யூ வரும், 4 வேல்யூ, 8ல பாதி 4. அப்போ 4 டிஜிட் வராப்புல 0 சேர்த்து எழுதிடுவீங்க. சோ எல்லாத்தையும் ஆட் தானே பண்ணிருக்காங்க, ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வந்திருக்கும், 8.1103 இருக்கா. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், 81.1103. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க, சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, 5/9 இருக்கா அப்படி எழுதிக்கோங்க. இந்த ரூட் கியூப் ரூட் ஆஃப் 6 ரூட் ஆஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவோம், 1/6 எழுதுங்க. இந்த ரூட்டுக்கு முன்னாடி இருக்கிறத 1/6. அடுத்தது இது எப்படி எழுதலாம், 1/3. இந்த ஹோல் பவர் ஒரு 4 இருக்கு, அதையும் என்ன பண்ணிக்கோங்க, மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன கேன்சல் ஆகும், 3ஐயும் 9ஐயும் கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் ஆகும். 3ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வந்திருக்கும். 2 1 டைம்ஸ், 4 வந்து 2 டைம்ஸ். அப்போ 5/2 வந்திருக்கும். ஸோ இங்க இருக்க அதே வேல்யூஸ் தானே இங்கேயும் இருக்கு. ஸோ இங்கேயும் என்னதான் வேல்யூ வந்திருக்கும், ஸோ 5/2 தான் வந்திருக்கும். ஓகேவா? நடுவில் எதுவுமே இல்லைன்னா மல்டிபிள் இருக்குன்னு அர்த்தம். மல்டிபிள் இருந்தா என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் பவர் ஆட் பண்ண வேண்டாம். 2 + 2 என்ன வந்திருக்கும், 4 வந்திருக்கும். ஸோ 5/4 தான் ஆன்சர். ஆக்சுவலா இது வந்து பவர் 4, நடுவில் யாரோஸ் கொடுக்காம விட்டுட்டாங்க, நீங்க வேணா மாத்திக்கோங்க, 5/4 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இது மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு ரூட்குள்ள வேல்யூஸ் கொடுத்து நிறையவே இப்போ பாக்குறோம். ஸோ இதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரூட்குள்ள என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. எனக்கு 12 தானே இருக்கு. ஸோ 12 உடைய ஃபேக்டர்ஸ், 12 உடைய ஃபேக்டர்ஸ் அப்படின்னா நிறைய வரும். 1 × 12 and then 2 × 6 and then 3 × 4. ஸோ இதுல நான் எதை பிக் பண்ணுவேன் அப்படின்னா, எந்த ஃபேக்டருக்கு உள்ள நம்பர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்குன்னு பாப்பீங்க. சோ 3க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் பாருங்களேன், 1 தானே இருக்கு. சோ அது மாதிரியான ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் நான் பிக் பண்ணிப்பேன். சோ 4 × 3 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. 4 × 3 தான் எனக்கு 12 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். சோ எனக்கு அடுத்து என்ன பார்ப்பேன் அப்படின்னா, கொஸ்டின்ல என்ன சைன் கொடுத்திருக்காங்க, பிளஸ் சைனா மைனஸ் சைனா. பிளஸ் சைன் இருக்கு அப்படின்னா அதிகமாக்குறேன் அப்படின்னு தானே அர்த்தம், இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ இன்க்ரீஸ் பண்றீங்க மீன்ஸ் இருக்கிறதுலேயே உங்களுக்கு பெரிய நம்பர் தான் ஆன்சரா இருக்கும். ஸோ பெரிய நம்பர் எது, 4 தானே. ஸோ 4 தான் ஆன்சர். 4 3s are 12. ஸோ ஃபேக்டர்ஸ் 1 இருக்கணும், அண்ட் தென் பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் தான் எடுத்திருப்பீங்க. ஸோ 4 தான் பெரிய நம்பர். ஸோ 4 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான், பட் என்ன பண்ணிருக்காங்க, மைனஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. சேம் இதே மாதிரி 42 ஃபேக்டர்ஸ் எழுதுங்க. டிஃபரன்ஸ் 1 தான் வரணும். 6 × 7 எடுத்துக்கலாமா, ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து 1 தான் இருக்கு. பட் எனக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன மீனிங், எனக்கு ரெடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகேவா? ஸோ ரெடியூஸ் பண்றாங்க அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கும், 6 தான் வந்திருக்கும். இருக்கிறதுலே சின்ன நம்பர் தான் எடுத்திருப்பீங்க. ஆக்சுவலா இது லெஸ் தேன் 6. ஓகேவா? 6 மட்டும் எடுத்துக்கோங்க, மோர் தேன் வராது, வெறும் 6 மட்டும் தான் இருக்கும் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப்
root 271 plus root 308 plus root 242 plus root 183 plus root 169. ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க, இது ரிவர்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு வரப்போம், சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ரிவர்ஸ்ல இருந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 271 plus 308 plus 242 plus root of 183. ஆக்சுவலா இதுக்கு இன்னும் சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன்ல சால்வ் பண்ணிட்டு நான் சொல்றேன். 169 எதோடைய ஸ்கொயர் வேல்யூ, 13 உடைய ஸ்கொயர் வேல்யூ. ஸோ என்ன பண்ணிருங்க, இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், 271 plus 308 plus 242 plus என்ன வேல்யூ வந்திருக்கும், 196. 196 எதோடைய ஸ்கொயர் வேல்யூ, 14 உடைய ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இதை சால்வ் பண்றப்போ 271 plus 308 plus 242. ஸோ இதை சால்வ் பண்றீங்க, இதை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா பிளஸ் 14 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். அகைன் இதை என்ன பண்ணுவீங்க, எழுதணும். ஓகேவா? ஸோ என்ன வேல்யூ வரும் அடுத்தது, ரூட் ஆஃப் 256. 256 எதோடைய ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. 256 எதோடைய ஸ்கொயர் வேல்யூ, 16 உடைய ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இதை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 271 பிளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்றப்போ 324 வந்திருக்கும். 324 18 உடைய ஸ்கொயர் வேல்யூ. ஸோ டோட்டலா சால்வ் பண்ணோம் அப்படின்னா 289. இது வந்து 17 உடைய ஸ்கொயர் வேல்யூ. ஸோ 17 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிடலாம். பட் நான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட வேண்டியதா இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு இன்னும் ஷார்ட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க அண்ட் தென் சைன் என்னன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ எனக்கு 271 வந்து ஸ்கொயர் வேல்யூஸ்ல எந்த ரேஞ்ச்ல வரும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 16 உடைய ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ, 256. 17 உடைய ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ, 289. ஸோ இந்த 271ங்கிறது இந்த இன்பிட்வீன்ல தானே எனக்கு இருக்கு, இந்த 271 அப்படிங்கிற வேல்யூ. ஓகேவா? ஸோ எனக்கு பிளஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 271 விட அதிகமாக தான் போயிருக்கும். ஸோ அதிகமா போயிருக்கு அப்படிங்கிறப்ப என்ன எடுத்துக்கலாம், 17 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடலாம். இன்கேஸ் எனக்கு மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 16 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் செக் பண்ணேன், செக் பண்ணோன்னு எனக்கு என்ன வேல்யூ வந்துச்சு, 271 வந்திருக்கும். ஸோ 271 வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள வருது. 16 ஆர் 17 தான் ஆன்சரா இருக்க போகுது. பட் எனக்கு பிளஸ் பண்ணிருக்காங்க, ஸோ ஆட் தான் ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ 16 பெரிய நம்பரா 17 பெரிய நம்பரா, அப்கோர்ஸ் 17 தான். ஸோ 17 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த வேல்யூஸை பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டுருங்க. இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் விடுங்க. 69169 இது எந்த நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றாப்ல இருக்கும். ஓகேவா? எனக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, 263 243 இப்படி தானே இருக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், ஆன்சரை பிக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 பாயிண்ட்க்கு அப்புறம் 8 வேல்யூஸ் இருக்கா, டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம். ஸோ நான் ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன வேல்யூஸ் இருக்கணும், ஒன்லி 4 வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ 4 வேல்யூஸ் இருக்காப்புல எனக்கு என்ன இருக்கு ஆப்ஷன், இது மட்டும் தானே இருக்கு. 1 2 3 4 பாயிண்ட்க்கு அப்புறம் 4 வேல்யூஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஸோ டெசிமல் வேல்யூஸ் வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. the square root of 882 divided by 1922. so square root of னா இப்படிதானே எடுத்திருப்பீங்க, 882 divided by 1922. so இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா 2 டேபிள்ல கேன்சல் பண்றேன். ஸ்கொயர் ரூட் குள்ளே 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 441 வந்திருக்குமா. அகைன் கீழே இருக்கதையும் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணுவீங்க, அப்ப என்ன வந்திருக்கும், 961 வந்திருக்கும். So square root of 441 divided by 961 அப்படி சொல்லி எடுத்திருப்பீங்க. So இது ஸ்கொயர்ல இருந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 441 எதோடைய ஸ்கொயர் வேல்யூ, 21 உடைய ஸ்கொயர் வேல்யூ தான் 441. So 21 தான் ஆன்சர்.
தென் 31 உடைய ஸ்கொயர் வேல்யூ தானே 961. ஸோ இதுக்கு பதிலாக 31 அப்படின்னு சொல்லி எழுதிடும். ஸோ ஆன்சர் என்ன 21 divided by 31. ஓகேவா. அடுத்தது பாருங்க, இஃப் ரூட் எக்ஸ் பிளஸ் 0.24 ஈக்குவல்ஸ் டு 0.1296. ஓகே. ஸோ ரூட் எக்ஸ் பிளஸ் 0.24 ஈக்குவல்ஸ் டு, ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எழுதிப்போம் 1296. இது ஃபர்ஸ்ட் எந்த நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூன்னு எனக்கு தெரியணும். ஓகேவா. எந்த நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூவா இருக்க சான்சஸ் உண்டு? ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 30 ஸ்கொயர் வேல்யூ என்னவா இருக்கும் 900. 40 ஸ்கொயர் வேல்யூ 1600. ஸோ இதுக்குள்ளதான் ஏதோ ஒரு நம்பரா இருக்க போகுது. தென் 35 ஸ்கொயர் வேல்யூ பாருங்க என்ன வரும் 1225. ஓகேவா. ஸோ இந்த 1225 எனக்கு எப்படி இருக்கு, அதிகமா தானே இருக்கு இந்த நம்பர். ஸோ 35க்கு மேல இருக்கணும், 40க்குள்ள இருக்கணும். தென் லாஸ்ட் யூனிட் டிஜிட் செக் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் யூனிட் டிஜிட் எப்படி இருக்கு 6ல முடிஞ்சிருக்கு. ஸோ 6ல முடியிறாப்புல எனக்கு எந்த ஸ்கொயர் வேல்யூஸ் வரும் 36க்கு மட்டும்தான் வரும். ஸோ 6 ஸ்கொயர் பண்ணாதான் 36. லாஸ்ட் நம்பர் 6ன்னு முடியுது அப்படின்னா இது 36 உடைய ஸ்கொயர் வேல்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை வேல்யூஸ் இருக்கு 4 வேல்யூஸ். அப்ப இங்க வெளியே எடுத்து எழுதுறப்ப என்ன இருக்கணும், பாயிண்ட்க்கு அப்புறம் 2 வேல்யூஸ் தான் இருக்கும். அப்ப 0.36 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, வேரியபிள்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு நம்பர்ஸ் ஒரு சைடு எடுத்துருப்போம். 0.36 மைனஸ் 0.24 மைனஸ் பண்ண என்ன வேல்யூ வரும் 0.12 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ ரூட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0.12. பட் எனக்கு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸை மட்டும் இங்க வச்சுட்டு இந்த √2 இங்க வந்துச்சுன்னா என்னவாகும் ஸ்கொயரா மாறுமா. அப்ப 0.12 the whole ஸ்கொயர். இங்க இருக்க ரூட் இங்க வரப்போ ஸ்கொயரா மாறிடும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ண என்ன இருக்கும் 12 ஸ்கொயர் பண்றப்போ 144 வரும். பட் பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு 2 டிஜிட்ஸ் இருக்கு. ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ் வரணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், முன்னாடி ஒரு 0 சேர்த்துப்பேன். ஓகேவா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் 11111. ஓகேவா. 11,111 உடைய ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி 1 வச்சு கேட்டுட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஓகேவா. ஸோ இதோடைய ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிருக்காங்க, அப்படிதானே. ஸோ என்ன பண்ணிருங்க, ஓகே 11 into 11 என்ன வரும் 121. அதாவது உள்ள இருக்க 2 நம்பரையும் ஆட் பண்ணிருக்காங்க, அப்படிதானே. அடுத்தது 121 into 11 என்ன வரும் 1331 வரும். ஓகேவா. அதாவது உள்ளுக்குள்ள இருக்க 2 நம்பர்ஸையும் அப்படியே ஆட் பண்ணுவாங்க, சைடுல இருக்க நம்பர்ஸ் அப்படியே வச்சு சேம் அதே ப்ராசஸ் தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் இருக்கதையும் லாஸ்ட் இருக்கதையும் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா. இதை 2ஐயும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க, என்ன வரும் 2. அடுத்தது இங்க 2ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2. தென் ஃபர்ஸ்ட் இருக்க 3 நம்பர்ஸ் 1 + 1 + 1 3. அடுத்தது 1 + 1 + 1 3 வந்துருக்குமா. ஃபர்ஸ்ட் 4 நம்பர்ஸையும் ஆட் பண்ணுவீங்க 1 2 3 4. எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அவ்வளவையும் ஆட் பண்ணுவீங்க. இந்த சைடும் அதே மாதிரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அதே ப்ராசஸ் தான் செய்ய போறீங்க. 1 2 3 4. ஸோ 4 வந்துருச்சா. இப்போ எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ண எனக்கு என்ன வேல்யூ வரும், உள்ள ஒரு 5 வந்துருக்கும். 1 + 1 + 1னா டோட்டலா 5 1 இருக்கும். ஸோ 5. ஸோ இதோட ஸ்கொயர் வேல்யூ என்ன இருக்கும் 1 2 3 4 5 4 3 2 1 தான் இந்த நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா. நெக்ஸ்ட் the square root of 10201. ஸோ இதோடைய ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10201. ஓகேவா. சரி. ஸோ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நான் இது 2 காலமா பிரிச்சுக்கிறேன். 100 above 100 and then below 100. ஸோ 100 உடைய ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ 10,000. ஸோ இங்க இருக்க நம்பர் 10,000 விட எனக்கு அதிகமாக தான் இருக்கு. ஸோ
10,000 விட அதிகமா இருக்கு அப்படின்னா ஒன்னு 111 இருக்கும், 111 இருக்கும், இல்லைன்னா 101 இருக்கும். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்து வந்து 110 ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறேன். 110 ஸ்கொயர் வேல்யூ 11 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 121, ஸ்கொயர் பண்றப்போ 2 0 வந்துருக்கும். அப்போ 12,100 தான் 110 ஸ்கொயர் வேல்யூ. பட் இங்க என்ன இருக்கு, 111 இருக்கு இல்லையா, 111 ஸ்கொயர் வேல்யூ 12,000 விட கொஞ்சம் பெரிய நம்பரா தான் இருந்திருக்கும். பட் இங்க இருக்க நம்பர் எப்படி இருக்கு, 10,201 தான் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான். ஸோ 101 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணிடலாம், ஃபில்டர் பண்ணியே நீங்க கொண்டு வந்துடுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 13824. 13824 உடைய கியூப் ரூட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு ரேஞ்ச் தெரியணும். 20 கியூப் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், 8,000. 30 கியூப் பண்ணீங்க அப்படின்னா 27,000. ஸோ 8,000 and 27,000க்கு இன் பிட்வீன் வேல்யூஸ் தானே இருக்கு, 13,000 and 824. ஸோ 20க்கு மேல 30க்குள்ள தான் ஆன்சர் இருக்க போகுது. ஓகேவா? தென் லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க. எந்த நம்பரை ஸ்கொயர் கியூப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு லாஸ்ட் டிஜிட் 4 வரும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? 4 கியூப் செக் பண்ணுங்க, 64 லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கு, 4 தான் இருக்கு. ஸோ 20க்கும் 30க்கும் நடுவுல எனக்கு லாஸ்ட் டிஜிட் 4 வராப்புல நம்பர்னா 24 தான். ஸோ 24 உடைய ஸ்கொயர் வேல்யூ தான் 13824 அப்படின்னு சொல்லி எடுத்துருவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் கண்டுபிடிங்க அண்ட் தென் யூனிட் டிஜிட்டை வச்சு நீங்க சால்வ் பண்ணுவீங்க. யூனிட் டிஜிட் வந்து 4 தான் இருக்கு. ஸோ 4 கியூப்க்கு தான் என்ன இருக்கும், யூனிட் டிஜிட் 4ல முடியும். ஸோ 20 to 30ல எனக்கு யூனிட் டிஜிட் 4 வராப்புல எந்த வேல்யூ மட்டும் தான் இருக்கும், 24 மட்டும் தான் இருக்கும். ஸோ 24 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க, 2 power 9y equals to 64. Then find the value of 125y. அப்ப என்ன பண்ணலாம், 2 power 9y equals to 64. 64 எப்படி எழுதலாம், 2 power 6 எழுதலாமா? செக் பண்ணி பாருங்க. 2 2s are 4, 4s are 8, 8s are 16, 16 2s are 32, 32 2s are 64. 2 power 6 தான் 64. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா y வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக பேஸை சேமா மாற்றணும். ஸோ 9y equals to 2 power 6 அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறேன். ஸோ பேஸ் சேமா இருக்கு, பவர் மட்டும் என்ன பண்ணலாமா அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்க. 9y equals to 6. ஸோ y equals to 6 divided by 9 ஆஃப். ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2/3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ y ஓட வேல்யூ என்ன, 2 divided by 3. ஸோ இதுல அப்ளை பண்ணலாமா அடுத்தது? ஓகே, அப்ளை பண்ண என்ன இருக்கும், 125 the whole power 2 divided by 3. ஸோ இந்த 2/3 நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ 125 the whole power square, the whole power 1/3. 2/3 தனியா பிரிச்சுக்கலாம் தானே, 2 into 1/3 அது மாதிரி தான் பிரிச்சிருக்கும். ஓகேவா? இல்ல அப்படின்னா இது எப்படி கூட நீங்க பிரிச்சுக்கலாம். 125 நமக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ, நீங்க எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாமோ அது மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் அந்த ஐடியாவே உங்களுக்கு வரும். சோ இந்த 125 எதோடைய கியூப் வேல்யூ, 5 உடைய கியூப் வேல்யூ தானே, 5 கியூப் தானே 125 சொல்லுவோம். சோ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 125 5 கியூப்னு எழுதுறேன். 5 கியூப் the whole power 1/3 the whole square. இப்போ கியூப்க்கும் கியூப்க்கும் கேன்சல் ஆயிரும், 5 the whole square மட்டும் இருக்கும். 5 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும், 25. ஸோ 25 தான் ஆன்சர். ஏன் ஸ்கொயரை நீங்க உள்ள போட்டு இப்படி ஃபர்ஸ்ட் எழுதுனாப்புல இங்க இருக்க வழி சால்வ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ஆன்சர் வரும். பட் நான் 125க்கு ஸ்கொயர் வேல்யூ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கியூப் ரூட் எடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தா இருக்கும், அவ்வளவுதான். அதனால என்ன பண்ணிட்டேன், 1/3 ஃபர்ஸ்ட் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கொயரை வெளியே வச்சுக்கிட்டேன். அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6084. ஓகே,
ஸோ இங்க பாருங்க ரேஞ்ச் கண்டுபிடிச்சிடலாமா? 70 ஸ்கொயர் பண்ண என்ன வந்திருக்கும்? 4900. 80 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 6400. ஸோ இன் பிட்வீன்ல தான் ஏதோ ஒரு நம்பருக்கு தான் என்ன வரும்? 6084 ஸ்கொயர் வேல்யூவா வரும். ஸோ லாஸ்ட் யூனிட் டிஜிட்டை வச்சு செக் பண்ணுவோம். எந்த ரெண்டு நம்பருக்கு ஸ்கொயர் வேல்யூஸ் 4ல முடியும்? 2ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 4. தென் 8 ஸ்கொயர் வேல்யூ வந்து 64. ஒன்னு வந்து 72 இருக்கணும், இல்ல அப்படின்னா 78 இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன் பிட்வீன்ல ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 75ங்கிறது இந்த 75 கண்டுபிடிக்கிறேன். 75 எந்த நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூ? இதோடைய ஸ்கொயர் சாரி 75 உடைய ஸ்கொயர் வேல்யூ. 75 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா 5 அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, 25. 7க்கு அடுத்த நம்பர் என்ன? 8. ஸோ 7 into 8 என்ன வந்திருக்கும்? 56. அப்போ 75 உடைய ஸ்கொயர் வேல்யூ 5625. பட் 5625 ஓட எனக்கு எப்படி இருக்கு? அதிகமா தானே இருக்கு இந்த 78ங்கிறது. ஸோ 78 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணிடலாம். இங்க வந்துட்டீங்க அப்படின்னாலே ஆப்ஷன்ல எனக்கு 72 இல்ல 78 தான் அப்படி சொல்லி பிக் பண்ணலாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ல 72 கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் நீங்க போட்டுதான் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. the value of இந்த நம்பருடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 0.0032 the whole power 0.6. ஓகே, ஸோ இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா 6 எப்படி பிரிக்கலாம்? 0.6 6/10 எடுக்கலாமா? ஸோ 6/10னா இது என்ன கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 3/5 வந்துருக்கும். அப்போ 0.00032 the whole power 3 divided by 5. ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணிருங்க, இப்படி எழுதிக்க போறேன். இந்த டேர்ம் எப்படி எழுதணும்னா 32 divided by 1 2 3 4 5. 5 zeros இருக்கா? இப்படி எழுதிக்கலாமா? the whole power 3/5. இதை என்ன பண்ணுங்க, இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 32 எப்படி எழுதலாம்? 2/5 எழுதலாமா? 2/5 தான் 32. ஓகேவா? ஸோ 2/5 10,000 எப்படி எழுதலாம்? சாரி 1 lakh. 1 lakh எப்படி எழுதலாம்? 10/5 எழுதலாமா? 10/5 the whole power 1/5 the whole power cube. ஸோ இங்க இருக்க 5க்கும் இந்த 5க்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2/10 the whole cube அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ 2 கியூப் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 8. 10 கியூப் பண்ணீங்க அப்படின்னா 1000. ஸோ இதோட வேல்யூ என்ன? 0.008. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின்ஸ் சாரி லாஸ்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேசம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. when 16 is subtracted from 3 times a number. ஸோ ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை எப்படி எடுத்துக்கோங்க? எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நான் எப்போ வந்து 16ங்கிற நம்பரை வந்து அந்த நம்பர்ல இருந்து சப்ராக்ட் பண்றேனோ 3 times a நம்பர்னா 3x 3xல இருந்து 16 மைனஸ் பண்ணுங்க. then the result would be 8. ஸோ அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டாங்க? 8 இருக்கும். ஸோ 3x ஈக்குவல்ஸ் டு இந்த மைனஸ் 16 இங்கே வந்துச்சு அப்படின்னா 8ஓட ஆட் பண்ணுமா? அப்போ 8 + 16 24. 3ஐயும் 24ஐயும் கேன்சல் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 8ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த ஒரிஜினல் நம்பருடைய கியூப் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கியூப் ஆஃப் த ஒரிஜினல் நம்பர். ஸோ 8உடைய கியூப் என்ன வந்திருக்கும்? 512. ஸோ 512 தான் ஆன்சர். லாஸ்ட் ஒன் பாருங்க. the unit, the digits are the unit of the number. okay, so unit digit என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்க்கலாம். 6 ஸ்கொயர் பண்ணா என்ன வேல்யூ வரும்? 36. ஸோ லாஸ்ட் வேல்யூ 6 வந்திருக்கும். 3 ஸ்கொயர் பண்ணா என்ன வேல்யூ வரும்? 9. ஸோ லாஸ்ட் வேல்யூ 9. 8 ஸ்கொயர் பண்ணா 64, அதுல லாஸ்ட் நம்பர் 4. 9 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 81, அதுல லாஸ்ட் நம்பர் 1. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 10 வந்திருக்குமா? எனக்கு யூனிட் ஆஃப் டிஜிட் அட் த யூனிட் ஆஃப் த நம்பர் தானே கேட்டிருக்காங்க, which means யூனிட் டிஜிட் கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் டிஜிட் எனக்கு என்ன இருக்கு? 0 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? ஸோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஏஎல்பிக்கான
சிம்பிளிஃபிகேஷன் கம்ப்ளீட்டா எல்லா டைப்புமே உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்பர் சிஸ்டம் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.